உக்ரைன் ரஷ்யா போர் மிகவும் மும்முரமாக குளிர்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் நேற்று செலன்ஸ்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கியின் அறிவிப்பின்படி உக்ரைன் MGM-140 என்ற ஒரு படுபயங்கரமான ஏவுகணை ஒன்றை தயாரித்திருப்பதாகவும் அது ரஷ்யாவை கதிகலங்கச் செய்யும் என்றும் பேசி அந்த வீடியோவை வெளியிட்டார். அதன் பிறகு சில மணி நேரங்களிலேயே அந்த ஏவுகணை உக்ரைனிய தயாரிப்பு இல்லை என்றும் அந்த ஏவுகணை 6 வருடங்களுக்கு முன்பு கொரியாவால் தயாரிக்கப்பட்ட ஹியுன்மு 2A என்ற ஏவுகணை தான் என்றும் அது கொரியாவினுடைய டிஃபென்ஸ் பிளாக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டது என்றும் அந்த யூடியூப் சேனல் அந்த பதிவேற்றத்தை டவுன்லோட் செய்து அதன் பிறகு சில மாற்றங்கள் செய்து அதை உக்ரைன் தன்னுடைய மிசைல் போல் காட்டிக் கொண்டிருப்பதாகவும் பல்வேறு விதமான சர்ச்சைக்கிடமான கருத்துகளும் சமூக வலைதளங்களில் பரவியது. தொடர்ந்து ஜெலன்ஸ்கி தென்கொரிய ஏவுகணை தன்னுடைய ஏவுகணை என்று பொய் பேசியிருக்கிறார் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, பல மில்லியன் கணக்கான ட்ரோன்களை உக்ரைன் தயாரித்து கொண்டிருக்கிறது என்றும் தயாரிக்க முடியும் என்றும் உக்ரைனை யாரும் தொட்டு பார்த்துவிட முடியாது என்றும் சவடால் பேச்சுகளை பேசிய உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடைய பேச்சு இப்பொழுது கேலிக்குரியதாகிவிட்டது. ஆம், அவர் ஒரு மகா நடிகர், நல்ல அதிபர் அல்ல என்று மேற்கு ஊடகங்கள், அதாவது குறிப்பாக நேட்டோ நாடுகளின் ஊடகங்கள், மேற்கு ஐரோப்பிய ஊடகங்கள் விமர்சித்து வருகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் பேச்சுரிமை யூடியூப் சேனலுடன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.